பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்றார். இங்கே பெத்தானியா கிராமத்திற்கு மார்த்தாள், மரியாள், லாசரு தங்கியிருந்த அந்த குடும்பத்திற்கு அடிக்கடி ஆண்டவர் போவது வழக்கம். அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவராகிய இயேசு மார்த்தாள், மரியாள் அந்த சகோதரிகளுடைய வீட்டுக்கு போன உடனே மார்த்தாள் ஆண்டவருக்கென்று பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி விருந்து உபசரணையிலே மிகவும் அவசரமாய் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு வீட்டுக்குள் போன உடனே மரியாள் இயேசுவின் பாதத்தருகே போய் உட்கார்ந்து கொண்டாள். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. இப்பொழுதுதான் மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறாள், என் சகோதரி எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி அவளை குறித்து குறைவுபட்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் பேசினாள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த காலை வேளையில நாமும் கூட பல சூழ்நிலைகளிலே எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, மற்றவர்களைப் போல நானும் இல்லையே என்று சொல்லி பல காரியங்கள் உலக பொருட்களுக்காக இல்லாவிட்டால் உலக காரியங்களை குறித்ததான கவலைகள் அநேக நேரங்களிலே நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த காலை வேளையிலே நாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு வேதத்தில் சொல்லி இருக்கிறார். நாம் கவலைப்படுவதனால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி. ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? கவலை, கலக்கம், இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாக பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாயிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில கவலை, கலக்கம் ரெண்டையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளை எதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம்? அந்த கலக்கத்தை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி விடுவோம். காரணம், அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆகவே எதை குறித்து நாம் கவலைப்படாதபடி, கலங்காதபடி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார்.
இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படவே மாட்டீர்கள், கலங்கவே மாட்டீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து, வியாதிகளை குறித்து, இல்லாவிட்டால் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில வந்த பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ வெட்கப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சதா காலமும் நீ வெட்கப்படாமல் கலங்காமலும் உன்னை நான் வைத்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இந்த காலை வேளையிலே எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில பயம், கலக்கம், கவலை மூன்றையும் தூக்கி எறிந்து விடுவோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்கனவே நிறைவாக்கி விட்டார். எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எதை குறித்தும் நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்ற வார்த்தையை இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில அவருடைய கலக்கத்தை அவர்களை விட்டு நீர் முற்றிலுமாய் மாற்றி போட்டு நல்ல தெளிவான ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. கவலை, பாரம் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு கலங்காதபடி முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இன்றைக்கு அந்த கலக்கத்தையும் பயத்தையும் ஆண்டவரை வெட்கத்தையும் துக்கத்தையும் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட்டு ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆசீர்வதியும் சுவாமி. நீர் பலப்படுத்தும். நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கிற கலக்கத்தை, பயத்தை எடுத்து போடும். இன்றைக்கு கவலைகள், பாரங்களை எடுத்து போட்டு பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.